ஓம் நமः பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அன்பான பக்தர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நாம காசி காண்டத்தோட 21ஆம் அத்தியாயத்துல ஒரு அற்புதமான தெய்வீகமான பயணத்தை தொடங்க போறோம். இது ஏதோ ஒரு சாதாரண சரித்திரம் கிடையாதுங்க. மகாவிஷ்ணுவோட பேரருளையும் காசி விஸ்வநாதரோட அளப்பரிய மகிமையையும் ஒன்னா இணைக்கிற ஒரு அற்புதமான உபன்யாசம். மனசை நல்லா ஒருமுகப்படுத்தி முழு பக்தியோட இந்த ஞான அமுதத்தை நாம அனுபவிக்கலாம் வாங்க. சிவபெருமானோட திருவடிகளையும் ஸ்ரீமன் நாராயணனோட பாதகமலங்களையும் தியானிச்சு இந்த சிந்தனையை நாம ஆரம்பிக்கலாம். உருவங்கள் வேற வேறையா இருந்தாலும் அது உணர்த்துற பரம்பொருள் ஒண்ணுதான் இல்லையா? அந்த மாபெரும் தத்துவத்தை நோக்கிதான் நம்ம பயணம் இப்போ நகரப்போகுது. இப்போ அந்த காட்சியை கொஞ்சம் உங்க மனக்கண்ணுல கொண்டு வாங்க. கடும் தவம் செஞ்ச அந்த சின்னஞ்சிறு பாலகன் துருவனுக்கு சங்கு சக்கரதாரியா சாட்சாத் மகாவிஷ்ணு திவ்ய தரிசனம் தர்றார். பகவானோட அந்த ஜோதிமயமான ரூபத்தை பார்த்த உடனே துருவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு பேரானந்தம், ஒரு சமாதி நிலை. உடனே அப்படியே தரையில விழுந்து அஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சு தன் நெஞ்சத்துல தேக்கி வச்சிருந்த பக்தியை எல்லாம் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரமா மடை திறந்த வெள்ளம் மாதிரி பாட ஆரம்பிக்கிறான். அதுதாங்க புராணங்கள்ல போற்றப்படுற ரொம்ப புகழ்பெற்ற துருவஸ்துதி. இந்த ஸ்துதியில பாத்தீங்கன்னா எம்பெருமானே சர்வ வியாபியா துருவன் பாடுறான். ஒரு சின்ன பையன் சொல்ற தத்துவம் எவ்ளோ ஆழமானது தெரியுமா? ஹே பிரபு, நீங்க தான் படைப்புக்காக ஹிரண்ய கர்ப்பனா, அதாவது பிரம்மாவா இருக்கீங்க. நீங்க தான் அழிவுக்காக சம்ஹாரத்துக்காக ஹரணா, அதாவது சிவபெருமானா உருவெடுக்கிறீங்க. மறுபடியும் உலகை காக்கிற விஷ்ணுவாகவும் நீங்க தான் செயல்படுறீங்க அப்படின்னு உருகி பாடுறான். மும்மூர்த்திகளும் அந்த ஒற்றை பரம்பொருளோட வெவ்வேறு வடிவங்கள் தான் அப்படிங்கிற பெரிய வேதாந்த உண்மைய இந்த சின்னஞ்சிறு பாலகன் எவ்ளோ அழகா உணர்த்துறான் பாருங்க. அதுக்கப்புறம் பகவானோட விபூதிகளை, அதாவது அவரோட தெய்வீக அம்சங்களை துருவன் ஒவ்வொன்னா பட்டியலிட்டு போற்றான். இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்துல எதுவெல்லாம் ரொம்ப உயர்ந்ததோ சிறப்பானதோ அது எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்றான். இது கொஞ்சம் கவனிங்க. நவகிரகங்கள்ல சுடல் விடுற சூரியன் நீங்க, பெருங்கடல்கள்ல பார்க்கடல் நீங்க, மாபெரும் மலைகள்ல இமயமலை நீங்க, அக்ஷரங்கள்ல பிரணவ மந்திரமான ஓம் நீங்க. அது மட்டும் இல்லாம மோட்சத்தை தர்ற புண்ணிய கஷேத்திரங்கள்ல சாட்சாத் காசியாகவும் பிரயாகையாகவும் நீங்க தான் விளங்குறீங்கன்னு மெய்ச்சிலர்க்க பாக்குறான். அடுத்து அவன் சொல்ற இந்த ஒப்பீடு ரொம்பவே அற்புதம். நாம பல ஜென்மங்களா சேர்த்து வச்சிருக்கிற கொடிய பாவங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய மலை மாதிரி. ஆனா வாசுதேவா அப்படிங்கிற அந்த ஒற்றை திருநாமம் இருக்கே, அது ஒரு சின்ன நெருப்பு பொறி மாதிரி. மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற பருத்தியில ஒரே ஒரு சின்ன நெருப்பு பொறி விழுந்தா என்ன ஆகும்? நொடி பொழுதுல அது எப்படி அந்த பருத்தியை சாம்பலாக்குமோ அதே போல வாசுதேவாங்கிற நாமத்தை ஒரு முறை உச்சரிச்சாலே போதும், நம்ம பல ஜென்ம பாவங்களும் அப்படியே சுட்டு பொசுக்கப்பட்டுடுங்கிற மாபெரும் உண்மைய துருவன் இந்த ஊடகத்துக்கு எடுத்து சொல்றான். துருவனோட இந்த தூய பக்தி அவனோட உறுதியான சங்கல்பத்துல ரொம்ப தெளிவா தெரியுது. இறைவா, உங்களுடைய இந்த திவ்யமான திருவடிகளை தவிர வேற எந்த ஒரு பொருளையும் என் கண்கள் பார்க்க விரும்பல. என் மனம் வேற எந்த சிந்தனையிலையும் நாட்டம் கொள்ளாது அப்படின்னு முழுமையா சரணடைறான். இதுதாங்க நிஷ்காமிய பக்தி. அதாவது பகவான் கிட்ட பகவானையே கேக்குறது. இந்த வார்த்தைகளோட ஆழத்தை நாம கொஞ்சம் நிதானமா உணரணும். துருவனோட இந்த நிர்மலமான ஞானம் ததும்பும் ஸ்துதிய கேட்ட பகவான் மதுசூதனனுக்கு எவ்வளவு ஆனந்தம் வந்திருக்கும். வாஞ்சியோட அந்த பாலகனை தன் திருக்கரங்களால தூக்கி அணைச்சு ஒரு மாபெரும் வரத்தை, ஒரு பெரிய அனுகிரகத்தை வழங்குறார். 31 லோகங்களுக்கும் மேலாக இந்த பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த, என்றும் அழியாத, யாராலையும் அசைக்க முடியாத துருவப் பதவி அப்படிங்கிற உன்னதமான ஸ்தானத்தை அந்த சிறுவனுக்கு அழித்து ஆசிர்வதிக்கிறார். அந்த துருவப் பதவியோட பிரம்மாண்டத்தை சற்றே கற்பனை செஞ்சு பாருங்களேன். பகவான் சொல்றார், துருவா, இந்த எல்லையற்ற ஆகாயத்துல சுழன்றுகிட்டு இருக்கிற சூரியன், சந்திரன், நவகிரகங்கள், அப்புறம் நட்சத்திர கூட்டங்கள் அத்தனைக்கும் மையமான அச்சாணியா நீதான் விளங்குவ. வாயுவோட பாசக்கயிற்றால பிணைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜோதி மண்டலங்கள் எல்லாமே உன்னை சுற்றியே என்றென்றைக்கும் சுழலும். மாபெரும் சப்தரிஷிகளும் உன்னை வலம் வருவாங்க. இந்த பிரபஞ்சத்தோட ஆணி வேறாகவே ஒரு சின்ன சிறுவன் உயர்த்தப்பட்ட அந்த சித்திரம் நிஜமாவே நம்ம உள்ளத்தை உழுக்கக்கூடியதில்லையா? வெறும் துருவனுக்கு மட்டும் அருள் செஞ்சுட்டு பகவான் நிக்கலங்க. அவனோட அந்த ஸ்துதிய படிக்கிற நமக்கும் சேர்த்து அருள் பாலிச்சிருக்கார். எவர் ஒருவர் இந்த துருவ ஸ்துதிய தினமும் முக்காலமும் முழு பக்தியோட பாராயணம் செய்றாரோ அவர் இல்லத்தை விட்டு மகாலட்சுமி ஒருபோதும் விலக மாட்டா. அவங்க குடும்பத்துல இருக்கிற பிணக்குகள் எல்லாம் தீர்ந்து ஒற்றுமை நிலைக்கும். எப்பேற்பட்ட கொடிய பாவங்களும் விலகும் அப்படின்னு உறுதியளிக்கிறார். இதுதாங்க இந்த ஸ்துதியோட எல்லையற்ற சக்தி. இந்த வரங்களுக்கு பிறகு பகவான் மகாவிஷ்ணு இந்த உலகமே அறியாத ஒரு பரம ரகசியத்தை
ஒரு ரகசிய உபதேசத்தை வழங்கத் தொடங்குறார். அசுரர்களை அழித்தொழிக்கும் வல்லமை பெற்ற தன்னுடைய சுதர்சன சக்கரத்தோட உண்மையான தோற்றம் என்ன அப்படிங்கிற அந்த பெரும் ரகசியத்தை தன் பரமபக்தனான துருவன் கிட்ட பகிர்ந்து கொள்ள பகவான் திருவுள்ளம் கொண்டார். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? மகாவிஷ்ணு சொல்றார், துருவா, என் கரங்கள்ல இருக்கிற இந்த தெய்வீகமான சுதர்சன சக்கரம் இருக்கே, இது நான் தவம் செஞ்சு காசியம்பதியில அருளும் சாக்ஷாத் எம்பெருமான் விஸ்வநாதர் கிட்ட இருந்து நேரடியாக பெற்றதாகும். இது சைவமும் வைணவமும் எப்படி இரண்டர கலந்திருக்குங்கிறத காட்டுற ஒரு உன்னதமான தருணம். விஷ்ணுவோட சக்திக்கு மூலமாக சிவபெருமானும் சிவபெருமானோட பக்தராக விஷ்ணுவும் விளங்குற அந்த தெய்வீக ஒருமைப்பாட்ட இது ரொம்ப அழகா விளக்குது. இந்த சுதர்சன சக்கரம் எப்படி கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1008 தாமர மலர்களை கொண்டு விஷ்ணு பெருமான சிவபெருமான அர்ச்சனை செஞ்சப்போ அதுல ஒரு மலர் குறைஞ்சிருச்சு. அப்போ கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம தன் அழகிய கண்களையே ஒரு தாமரையா நினைச்சு தன்னோட அந்த நேத்திர கமலத்தை இறைவனுக்கு அப்படியே அர்ப்பணிச்சார் விஷ்ணு. இதைவிட ஒரு உயர்ந்த பக்திய அர்ப்பணிப்ப இந்த உலகத்தால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா சொல்லுங்க? விஷ்ணுவோட இந்த செயல்தான் விஸ்வநாதரை மகிழ்விச்சு சுதர்சன சக்கரத்தை விஷ்ணுவுக்கு அளிக்க செஞ்சது. மேலும் பகவான் சொல்றார், நான் வைகுண்டத்துல இருந்தாலும் என் மன எப்பவுமே காசில தான் நிலைச்சிருக்கு. தினமும் காசி விஸ்வநாதரை ஆராதிக்கிறது தான் என் வழக்கம். இன்னைக்கு மகா புண்ணிய தினமான கார்த்திகை பௌர்ணமி, வா நாம 2 பேரும் காசிக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு துருவனை தனது கருட வாகனத்துல அமரச் செஞ்சு கண்ணிமைக்கிற நேரத்துல வைகுண்டத்திலிருந்து அந்த புனிதமான காசி மாநகரத்தை வந்தடைந்தார். அப்படி காசியை அடைஞ்சதும் 2 பேரும் ரொம்ப புனிதமான மணிகர்ணிகா படித்துறையில நீராடினாங்க. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு துருவனுக்கு ஒரு முக்கியமான கட்டளையிடுறார். அன்பனே, பிரளய காலத்திலையும் அழியாத இந்த அவிமுக்த க்ஷேத்திரத்துல உனது பேரால ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வாயாக. இறைவனே தன் பக்தனுக்கு சிவபூஜையோட மகிமைய நேரடியாக உபதேசிக்கிற எப்பேற்பட்ட காட்சி இது பாருங்க. காசியோட மகிமைய துருவனுக்கு எடுத்துரைக்கும்போது நாராயணன் ரொம்ப தெளிவா சொல்றார். காசில ஒரே ஒரு சிவலிங்கத்தை நிறுவுறது அப்படிங்கிறது பூமியில வேற இடங்கள்ல பல லட்சம் லிங்கங்களை நிறுவுறதுக்கு சமமானதாகும். இந்த திருத்தலத்துல ஒரு மடத்தை கட்டினாலோ ஏழைகளுக்கு தானம் செஞ்சாலோ அல்லது ஒரு கிணற்ற வெட்டினா கூட போதும், அதனால கிடைக்கிற புண்ணியம் பல ஜென்மங்களுக்கும் அழியாம அக்ஷயமா தொடரும். பகவானோட கட்டளையை சிரமேற்கொண்ட துருவன் காசில வைத்தியநாத சுவாமிக்கு அருகே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சான். அந்த லிங்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் துருவேஸ்வரர் அப்படின்னு பக்தர்களால ரொம்ப பக்தியோட வணங்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்திலேயே தூய்மையான ஒரு தீர்த்தத்தையும் உருவாக்கினான். அது துருவகுண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. பகவானோட விருப்பத்தை முழுமையா நிறைவேற்றின அந்த பாலகன் ஆத்ம திருப்தியோட தன் இருப்பிடம் திரும்பினான். இறுதியாக இந்த அத்தியாயத்தோட பலஸ்ருதி என்ன தெரியுமா? எவர் ஒருவர் காசி காண்டத்தோட இந்த 21ஆம் அத்தியாயத்தை, அதாவது இந்த துருவஸ்துதியையும் ரகசிய உபதேசத்தையும் முழுமையான பக்தியோட செவிமடுக்கிறாரோ அவர் பிறவி பெருங்கடல்ல இருந்து முக்தி அடைஞ்சு இறுதியில விஷ்ணு லோகத்தையும் சிவபதத்தையும் ஒருங்கே பெறுவார் அப்படிங்கிறது சத்தியம். சரி, கடைசியா ஒரு கேள்வி. ஈசனுக்காக தன் கண்ணையே மலராக அர்ப்பணிச்ச விஷ்ணுவோட பக்தி எங்க? சின்ன சின்ன சோதனைகளுக்கே துவண்டு போற நம்ம பக்தி எங்க? நம்ம பக்தியும் இறைவனுக்காக எதையும் தியாகம் செய்யற அந்த தூய நிலையை எட்ட வேண்டாமா? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. காசி விஸ்வநாதர் சரணம். ஹரஹர மகாதேவா.